9/12 அன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் இந்தியன் அனாரியன் சமாஜ் ஊழியர்களுக்கு இடையிலான இவ்விவாத ஒப்பந்தம் குமரி மாவட்டம் மாமூட்டுக்கடை கட்டாச்சி விலையில் சமீல் அகமது சிபு அவர்களது வீட்டில் வைத்து நடைபெற்றது. பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பின் கீழ்கண்டவாறு இருதரப்புகளும் ஒப்புக்கொண்டு முடிவு செய்யப்பட்டது. விவாதம் நடைபெறும் இடம் ஊர் நாகர்கோவில். விவாதம் நடைபெறும் இடம் மற்றும் இருதரப்பாரும் கலந்து பேசி ஒரு வாரத்திற்குள் முடிவு செய்ய வேண்டும். விவாதிக்கப்படும் தலைப்புகள்: திருக்குரான் இறைவேதமா, 2 பைபிள் இறைவேதமா. விவாதம் நடைபெறும் நாள் நவம்பர் 2012 இறுதி வாரத்தில் திங்கள், செவ்வாய் அல்லது புதன் ஆகிய நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் மட்டும் விவாதம் நடைபெறும். நேர அட்டவணை: காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை விவாதம் நடைபெறும். முதல் அமர்வு காலை 9 மணி முதல் 11 வரையிலும் 12 முதல் 11:30 மணி வரையிலும் இடைவெளி விடப்படும். 11:30 மணிக்கு முதல் 1:30 மணி வரையும் நடைபெறும். இரண்டாம் அமர்வு 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெறும். மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரை இடைவெளி விடப்படும். ஒவ்வொரு தரப்பும் தங்களின் வாதங்களை 12 நிமிடத்திற்குள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் 3 நிமிடம் இடைவெளி விடப்படும். விவாத செலவு: அரங்கம், ஒலி அமைப்பு, மின்சார செலவு, தண்ணீர், டைபிஸ்ட், ஜெனரேட்டர் மற்றும் இருதரப்பும் சமமாக பயன்படுத்தும் வசதிகளுக்கான செலவுகளை இருதரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்வது. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதம் சுமூகமாக நடப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த சகோதரர் ஜலீல் மற்றும் நாசர் அவர்களும், இந்தியன் அனாரிய சமாஜ் சார்பாக சகோதரர் ஆசிர் மற்றும் பிரான்சிஸ் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜலீல் 99 94 17 45 40, நாசர் 98 65 70 80 95, ஆசிர் 94 86 86 35 51, பிரான்சிஸ் 99 44 23 98 99. பார்வையாளர்கள்: ஒவ்வொரு தரப்பிலும் தலா 10 நபர்கள் வீதம் 20 நபர்கள் மாத்திரம் பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். பார்வையாளர்கள் ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கும் 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வு முடிந்து 10 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர்கள் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அரங்கில் உள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு
எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சத்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கின் உள்ளேயும் வெளியும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கை தட்டுதல், விசில் அடித்தல் மற்றும் எந்த அவமரியாதைக்குரிய செயல்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்களுக்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கில் அனுமதிக்கப்படுவார்கள். இறுதி வரை அதை அணிந்திருக்க வேண்டும். அடையாள அட்டை இல்லாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளரால் ஏற்படும் எல்லா சம்பாவிதங்களுக்கும் சேதங்களுக்கும் அந்த அணியே பொறுப்பாகும். தொண்டர்கள் அரங்கில் உள்ள வாயிலும் தரப்புக்கு 3 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் இருதரப்பினரும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும். பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். இருதரப்பின் தொண்டர்கள் தனித்தனியாக செயல்படுவார்கள். தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், தொண்டர்கள் நேர கண்காணிப்பாக ஆகியோருடன் உணவு, தண்ணீர் போன்ற தேவைக்கு அந்தந்த அணியினரை பொறுப்பார்கள். அரங்கமானது விவாதத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வணக்க வழிபாடுக்கோ மத நிகழ்ச்சிகளுக்கோ இருசாராரும் பயன்படுத்த அனுமதி இல்லை. விளம்பரம், வால் போஸ்டர், நோட்டீஸ், பிளக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரம் கூடாது. வீடியோ இரு தரப்பிலும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். ஒரு தரப்பில் விவாதம் முடித்த பின்பு இரு தரப்பிலும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 3 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். வீடியோ பதிவிற்காக அரங்கினுள் முன்னரே திட்ட இருதரப்பிற்கும் சமமான நியமான இடங்கள் ஒதுக்கப்படும். நேர கண்காணிப்பார். நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். விவாத முறைகள். ஒவ்வொரு தரப்பிற்கும் தனித்தனியே விவாதம் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு தலைப்பின் கீழ் 4 மணி நேரம் விவாதம் நடத்தப்பட வேண்டும். விவாத தலைப்புகளில் இரு தரப்பாரும் தனித்தனியே குழுவாகவோ விவாதம் செய்யலாம். விவாதங்களில் இருதரப்பாரும் மத ஆதார நூல்களான பைபிள் மற்றும் குரான் அதில் இருந்த ஆதாரம் காட்ட வேண்டும். எடுத்து வைக்கும் ஆதாரங்களுக்கு அந்தந்த தரப்பினரை பொறுப்பாவார்கள். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரைக்குறவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி, கிண்டல் போன்றவை இருக்கக்கூடாது. பொதுவானவை. இருதரப்பாரும் பரஸ்பரம் ஏற்று உடன்பட்டாலே தவிர ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இருதரப்பிலும் எவருக்கும் அதிகாரமில்லை. இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர் பயன்படுத்திக் கொள்ளலாம். விவாதிப்போரை தவிர மற்றவர்கள் மைக்கை பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாடு தவி ஜமாத் சார்பாக MS சுலைமான், M காஜானூஹு, K ஜலீல், K சையத் அலி. இந்தியன் அனாரியன் சமாஜ் சார்பாக கலந்து கொண்டவர் C பிரான்சிஸ், C ஆசிர் தாஸ், N வின்சென்ட், D பிரின்ஸ். சரியாக 9:30 விவாதம் ஆரம்பமாகிறது. தொடங்குவதற்கு ஒரு பில்லு கொடுக்கப்படும். அது சரியாக 9:30 தொடங்கும். 10 நிமிடங்களில் உங்களுக்கு அறிவுறுத்தல் பில் அடிக்கப்படும். முடிவு பெறுவதற்கு 12 நிமிடங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளணும். 3 நிமிடங்கள் இடைவெளியாக இருக்கும். அதன் பின் அடுத்த உரை தொடங்கும், விவாதம் தொடங்கும். பைபிள் இறைவேதமா, குரான் இறைவேதமா? இந்த விவாதத்தில் பங்கு பெற வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு
இறைவன் இயேசுவின் நாமத்தில் வணக்கத்தையும் வரவேற்பையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சுந்தர் ஏசுவடியான், இந்தியன் அனாரிய சமாஜ் ஊழியங்களின் நிறுவனர். ஆரிய சமாஜ் என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது இந்தியாவின் 10% ஆரியர்களின் சமூக அமைப்பு. அனாரிய சமாஜ் என்றால் இந்தியாவின் 90% ஆரியர் அல்லாதோரின் சமூக அமைப்பு. அதாவது இந்தியாவின் ஆதி குடிமக்களாகிய 90% திராவிடர்களின் சமூக அமைப்பு. மண்ணின் மைந்தர்களாகிய 90% திராவிடர்களை பிற்படுத்தப்பட்டோர் 52%, தாழ்த்தப்பட்டோர் 15%, பழங்குடியினர் 7%, சமய சிறுபான்மையினர் 16% என பிரித்து நாத்திகருடையவும் போலி ஆன்மீகவாதிகளுடையவும் அடிமை தலைக்குள் வைத்துள்ளனர். இந்தியாவை பொறுத்தமட்டில் உண்மையான ஆன்மீக போதனை தான் திராவிட இந்தியர்களுக்கு விடுதலை அளிக்க உதவும் என்ற உண்மையை எடுத்து கூறுவதுதான் இந்தியன் அனாரி சமாஜ் ஊழியங்களின் நோக்கம். இங்கு கூடியிருக்கும் நாம் அனைவருமே திராவிட இந்தியர்கள் என்ற உண்மையை உணர்த்தவும் இந்த விவாத அரங்கு உதவும் என நம்புகிறேன். அருமையான ஒரு விவாத ஒப்பந்தத்தை படித்தேன். நாம் ஏற்கனவே அதை மீறிவிட்டோம். 9 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி 9:30க்கு ஆரம்பித்தோம். அதை 2 பேரும் பொறுத்துக்கிட்டோம். மட்டுமல்ல, விவாத ஒப்பந்தம் என்ற அந்த டாக்குமெண்ட்ரி தான் இங்கே இருக்குது. ஆனால் நேற்றுக்கு சாயங்காலம் வந்து அருமையான இந்த அந்த ஃப்ளெக்ஸில் அவங்க நல்லிணக்க விவாதம் என்று சேர்த்து கொண்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நல்லிணக்கமாக இந்த அரை மணி நேரத்தை நம்ம விட்டு கொடுத்தது மாதிரி நம்ம என்ன குறைபாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து நேசித்து இந்த விவாதத்தை அருமையாக நடத்துவோம். பைபிள் நிறைவேதமா குரான் நிறைவேதமா என்ற பொருளில் ஒரு விவாதம் நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக எங்கள் ஊழியத்துடன் தொடர்புள்ள திரு பிரான்சிஸ் நண்பர்களும் கூறினர். இஸ்லாமியர்களின் சார்பில் தமிழ்நாடு தஹ்வீத் ஜமாத் நண்பர்கள் பங்கு பெறுவதாகவும், கிறிஸ்தவர்களின் சார்பில் இந்தியன் அனாரிய சமாஜ் ஊழிய அமைப்பு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கொள்ளப்பட்ட பின்னணியைத்தான் நான் இப்பொழுது உங்கள் முன் இருக்கிறேன். எனது கடமை கிறிஸ்தவர்களின் சார்பில் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வருகை தந்துள்ளவர்களை அறிமுகம் செய்து வைப்பதே ஆகும். முதலாவது கருத்துரையாற்றுவர் திரு பிரான்சிஸ் ஆவார். எனது வலப்பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, உண்மையை தேடும் வாஞ்சியுள்ளவர், திராவிட இந்தியாவின் ஆத்மீக மீட்பு என்ற நூலின் ஆசிரியர், பைபிளையும் குரானையும் ஆன்மீக நோக்குடன் படித்தவர் என்று அவர் உரையாற்றுவார். அவரோடு இணைந்து பாஸ்டர் கோகுலகிருஷ்ணன் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். பாஸ்டர் ஆபிரகாம் அவர்களும் சுவிசேஷகர் என் வின்சென்ட் அவர்களும் கிறிஸ்தவர்களின் சார்பில் தங்கள் கருத்துக்களை விளக்குவார்கள். இந்த விவாதம் தொடங்கும் முன் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். ஒரு 15 குறிப்புகளை கொண்ட ஒரு நோட்டு தயார் செய்திருந்தேன். அதற்கு விளக்கத்திற்கு முழுமையான நேரம் கிடைக்காது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே 30 நிமிஷம் பிந்தி செல்கிறோம். ஆனாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லுகிறேன். பின்பு அவர்கள் விவாதத்தை தொடர்ந்து நடத்துவார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மத்தேயு 5:17. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:35. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. மத்தேயு 6:39. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். மத்தேயு 26:52 என்ற புதிய உபதேசத்தின் அடிப்படையில் யூதருடைய நியாயப்பிரமாணத்தை புதுப்பித்து கிருபையின் பிரமாணத்தை இயேசு வழங்கினார். இந்த கிருபையின் பிரமாணத்தை பைபிள் விளக்குகிறது. இந்த கிருபையின் பிரமாணத்தை எதிர்த்து கிறிஸ்துவுக்கு பின் 600-800 ஆண்டுகளுக்கு கழிந்து ஒரு புதிய கிரியையின் பிரமாணம் ஆகிய குரான் உருவாகியது. குரான் 1:1-7 வசனங்களில் யூதர்களை இறைவனின் கோபத்துக்குள்ளானவர்கள் என்றும் கிறிஸ்தவர்களை வழிகேடர்கள் என்றும் குறிப்பிட்டு அவர்களுக்கு இறைநூலாகிய பைபிளுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் குரான். பைபிள் இல்லை என்றால் குரான் இல்லை. இந்த பின்னணியில் காபீர்களை கைதிகளாக பிடியுங்கள், அவர்கள் தப்பி ஓடினால் நீங்கள் காணும் இடத்தில் அவர்களை கொல்லுங்கள். புனித மாதங்கள் சென்றுவிட்டால் முஷிர்களை அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் வெட்டுங்கள்.
என்ற ஒரு கிரியையின் பிரமாணம் உருவாகியது. குர்ஆன் 9:5, குர்ஆன் 4:89-91 என்ற இதில் இதை காண்கிறோம். இந்த பின்னணியில் ஒரு நியாயப்பிரமாணம் என்ற பழைய ஏற்பாட்டிலிருந்து அதை புதுப்பித்து கிருபையின் பிரமாணமாகிய புதிய ஏற்பாடு தோன்றி அது உலகெங்கும் 600 வருடங்கள் பரவியது. 600 வருடங்களுக்கு பின் இந்த கிருபையின் பிரயாணம் மனித சமுதாயத்தை வித்தியாசமான முறையில் நடத்துகிறது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை என்ற கருத்தில் உருவாகியது கிரியையின் பிரமாணமாகிய குர்ஆன். இந்த பின்னணியில் இங்கு கூடியிருக்கிற நமக்கு தேவை, பழையபடி நாம் நியாயப்பிரமாணத்திற்கு போக வேண்டுமா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற இதற்கு போக வேண்டுமா, கிருபையின் பிரமாணமாகிய மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, மனந்திரும்புதல், பரலோக ராஜ்யம் என்ற கிருபையின் பிரமாணத்திற்கு போக வேண்டுமா என்பதுதான். எனவே இந்த நாளின் விவாதம் கிருபையின் பிரமாணமா, நியாய பிரமாணமா அல்லது கிரியையின் பிரமாணமா? இந்த விவரத்தை தொடர்ந்து இதை விவிலியத்தின் ஆதாரத்திலும் குர்ஆனின் ஆதாரத்திலும் விவாதிக்க மீதி பொறுப்பை எனது நண்பர்களுக்கு ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அருமையான நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு விஷயம் கூட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் குர்ஆனை நாங்கள் படிப்பதற்கும் வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு படிக்கட்டாக இருந்தபடினாலே ஒரு நன்றியை கூட உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விவாதத்திற்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். நாங்கள் இந்த குர்ஆனை வாசித்து பார்த்ததில் இஸ்லாமியர்களின் அடிப்படை உபதேசமான சுன்னத், தொழுகை, ஹஜ், ரம்ஜான் ஆகியவற்றில் அடிப்படை உபதேசம் இல்லை. வசனத்துக்கு வசனம் முரண்பாடானது, நடைமுறை சாத்தியமற்ற, தெளிவற்ற, முழுமையான விளக்கமில்லாத புத்தகம். ஒவ்வொரு நபர்களும் தங்கள் விருப்பம் போல் வடிவமைத்து தங்கள் சொந்த கருத்துக்களை புகுத்தி சுய லாபத்திற்காக ஜனங்களை வஞ்சிக்கின்றனர். முகமது அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்தும்படிக்கு இது மக்களுக்கு உபதேசங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்று இறைவேதமாக இருக்க முடியாது. ஒன்று தொழுகை. அத்தியாயம் 24:46 சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக்கி வைக்கும் வசனங்களை திட்டமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம். அத்தியாயம் 3:7, அத்தியாயம் 6:114, அந்த அத்தியாயம் 6:114 என்கிறது மூன் பப்ளிகேஷன். அத்தியாயம் 6:115, அத்தியாயம் 12:111, அத்தியாயம் 16:89 மேற்கூறிய வசனங்களில் தெளிவான, தெளிவுபடுத்தப்பட்ட, விரிவான ஒவ்வொரு பொருளையும் விவரிக்கிறதாக இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தேன். தொழுகையை குறித்து பார்க்கிற பொழுது அத்தியாயம் 2:238, 239 ஆகிய வசனங்களில் தொழுகை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 53:62 அல்லாஹ்வுக்கே சஜ்தா செய்து வணங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தியாயம் 2:3 தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அத்தியாயம் 24:46 சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக்கி வைக்கும் வசனங்களை திட்டமாக நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே குர்ஆன் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக்கி வைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எப்படி தொழ வேண்டும் என்கிற விளக்கம் எங்கே? 2 ஷகாத். அத்தியாயம் 2:43 அதனுடைய 110வது வசனம் கூட, அத்தியாயம் 41:7, அத்தியாயம் 33:33, அத்தியாயம் 22:41 ஷகாத் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஷகாத் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவான விளக்கம் எங்கே? 3 ஹஜ். அத்தியாயம் 2:196, 197, அத்தியாயம் 22:27,
அத்தியாயம் 2 197, அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் எவை? ஏனென்றால் அத்தியாயம் 2 197 ஹஜ்ஜுக்குரிய காலங்கள் குறிப்பிட்ட மாதங்கள் என்று தர்ஜமா குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குரான் தர்ஜமாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 2 197 அறியப்படாத மாதங்கள் என்று சங்கமிக்க குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தியாயம் 2 197 தெரிந்த மாதங்கள் என்று மூன் பப்ளிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லப்பட்டதை கூறும் குரானில் ஹஜ் நாட்கள் எவை என்ற தெளிவில்லை. குரானுக்கு குரான் முரண்பாடுகள். அல்லாஹ் இதை தெளிவாக இறக்கி வைத்திருந்தால் ஏன் இத்தனை முரண்பாடுகள்? நோன்பு ரமலான் அத்தியாயம் 2 183 184 184 முதல் 187 வரையிலும், அத்தியாயம் 4 92 குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள், பயணத்தில் இருப்பவர்கள் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளலாம். வைகரை என்னும் வெள்ளைக்கயிறு இரவு என்னும் கருப்ப கயிற்றிலிருந்து தெளிவாக வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பின் நாட்கள் எவை? நார்வே நாட்டை எடுத்துக்கொண்டால் 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு. ஸ்வீடன் நாட்டை எடுத்துக்கொண்டால் நடு இரவு வரையிலும் இரவு நீடிக்கிறது, நள்ளிரவு வரையிலும் இரவு நீடிக்கிறது. அப்படி என்று சொன்னால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு பிரிவது எப்படி தெரியும்? இது அல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தால் இதை குறித்து அவர் சரியான விளக்கம் கொடுத்திருப்பார். ஹலால் அல்லது ஹரான் அத்தியாயம் 5 3 16 14 விலங்குகள் பிராணிகள் ஆகியவற்றில் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாகட்டுமாக. திருக்குரான் இறைவனுடைய வேதமா என்ற தலைப்பில் விவாதிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த விவாதத்துக்கு பிறகு பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பிலும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். திருக்குரான் இறைவனுடைய வேதம் இல்லை என்பதற்கு நீங்கள் அது முழுமையாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முதலாவதாக வைத்திருக்கிறீர்கள். குரான் முழுமையானதா முழுமையானது இல்லையா என்பதை நாங்கள் தெளிவாக நிரூபிப்போம், அதற்கு பதில் சொல்லுவோம். ஆனால் இந்த வாதத்தால் திருக்குரான் இறைவனுடைய வேதம் இல்லை என்று நீங்கள் நிரூபிக்க இயலாது. எது எங்களிடத்தில் இருக்கிறதோ அதை எடுத்து போட்டு அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் அது இந்த விவாதத்தோடு சம்பந்தம் உள்ளது. முழுமை இல்லை என்ற வாதத்தினால் இறைவனுடைய எங்களிடத்தில் இருக்கக்கூடியது இறைவனுடைய வேதம் இல்லை என்று நீங்கள் விவாதிக்க முடியாது. பைபிளாக இருந்தாலும் குரானாக இருந்தாலும் இறைவனுடைய வேதம் என்று நாம் சொல்வதாக இருந்தால் இறைவனிடமிருந்து நேரடியாக வந்ததை நாம் யாரும் கண்ணால் பார்க்கவில்லை. கண்ணால் பார்த்துவிட்டு நாம் இறைவனுடைய வேதம் என்று நம்பவும் இல்லை. இறைவனுடைய வேதம் என்று நிரூபிப்பதற்கு இது வழி அல்ல. ஒன்றை இறைவனுடைய வேதம் என்று நிரூபிப்பதாக இருந்தால் அதனுடைய கருத்துக்களை எடுத்து தரம் போட்டு பார்க்க வேண்டும், எடை போட்டு பார்க்க வேண்டும். அந்த கருத்து எப்படி இருக்கிறது? இறைவேதம் என்று நாம் சொல்லக்கூடியது மனிதர்களின் மூலமாகத்தான் நமக்கு வந்திருக்கிறது, அதை இறைவேதம் என்று சொல்கிறோம். அந்த கருத்துக்கள் மனிதனுடைய கருத்துக்களா அல்லது மனிதன் சொல்ல முடியாத மனிதனை விட உயர்ந்த ஒரு இறைவன் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒன்று இறைவேதம் என்று நாம சொல்லக்கூடியதுல மனித கருத்துக்களாக அது இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு சாதாரண நல்ல மனுஷன் கூட பேச மாட்டான், ரொம்ப கெட்ட பேச்சுகள் சாத்தானுடைய கருத்துக்களாக இருக்க வேண்டும். இதுவும் இல்லாவிட்டால் அது இறைவனுடைய பேச்சாகத்தான் இருக்க முடியும். இந்த மூணுல ஏதாவது ஒன்றாகத்தான் இறைவேதம் என்று நாம சொல்லக்கூடியது இருக்கும். அதனுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். மனிதன் பேசக்கூடிய அளவுக்கு இல்ல, அதை விட உயர்ந்த நிலையில இருக்குது. இதெல்லாம் மனுஷனால பேச முடியாது என்று இருக்குமே, ஆனால் அது கண்டிப்பாக இறைவனுடைய வார்த்தை தான். இந்த அடிப்படையை கவனத்தில் வைத்துக் கொண்டு திருக்குரான் இறைவனுடைய வேதமா, திருக்குரானை பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்வோம், அதனுடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோம். முகமது நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொன்னார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் இது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் சொன்னார்கள்.
யூத மதத்தை சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் அரபு நாட்டிலே இருந்தது. முகமது நபி அவர்கள் வரும்போது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. அது மாதிரி பல தெய்வ கொள்கையை கொண்ட ஒரு மிகப்பெரிய சாரார் அந்த நாட்டிலே இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் முகமது நபி அவர்கள் இது திருமறை குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்தது என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அப்ப உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, இது மனிதர் சொல்லி கொடுத்தது, முகமது நபி சொன்னதும் கூட அவங்க சொல்லல. ஏன்னா முகமது நபி அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், பாடசாலைக்கு போய் படிக்கவில்லை, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. இந்த குர்ஆனை அவர்கள் பார்த்து விட்டு அவங்க சொன்னது என்னன்னா, இது முகமது நபிக்கு சொல்ல சக்தியே இல்ல, முகமது நபியால இப்படி பேசவே முடியாது, இன்னமா அல்லிமுஹு பஷருன், இவருக்கு வேறொரு மனிதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு விமர்சனத்தை வைத்தார்கள். அந்த நேரத்தில் திருக்குர்ஆன் அந்த மக்களை பார்த்து கேட்டது, இது மனிதனுடைய கருத்து என்று சொன்னால், இந்த குர்ஆன் மனிதனுடைய கருத்துன்னு சொல்றீங்களே, இது உண்மையான விமர்சனமாக இருந்தால் இது மாதிரியான ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து கொள்ளுங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியா இருந்துக்கோங்க. நீங்க செய்ய வேண்டியது இது மாதிரியான ஒரு குர்ஆனை கொண்டு வர வேண்டும். மனுஷனுக்கு முடியும்னா முடியும்ல, குர்ஆன் மனிதனுடைய கருத்து என்றால் மனிதர்களால் இது போன்ற ஒன்றை கொண்டு வர முடியும், அப்படி செய்து காட்ட வேண்டும், நீங்கள் கொண்டு வாருங்கள் என்ற ஒரு சவாலை திருக்குர்ஆன் அந்த நேரத்திலே விட்டது. இந்த சவால் விட்டு 1400 வருடங்கள் கடந்து விட்டது. வரலாற்றிலே இன்று வரை இந்த சவால் முறியடிக்கப்படவே இல்லை. திருக்குர்ஆனை போல நானும் கொண்டு வந்து விட்டேன் என்று ஒரு கிறிஸ்தவர் கூட வரலாற்றிலே சவாலை முறியடிக்கவில்லை, ஒரு யூதர் முறியடிக்கவில்லை, அரபு தெரிந்த யாரும் முறியடிக்கவில்லை. மாறாக என்ன ஏற்பட்டது, அந்த அரபு நாட்டிலே இருந்த அந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள், பல தெய்வ கொள்கையில் உள்ளவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். எல்லோரும் இந்த குர்ஆனுக்கு முன்னால் தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு இது இறைவனுடைய வேதம்தான், இது போன்று எங்களால் ஒரு காலம் கொண்டு வர முடியாது என்று தங்களுடைய பணிவை குர்ஆனுக்கு முன்னால் அவர்கள் வெளிப்படுத்தி இறைவேதம் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அந்த அரபு நாட்டிலே ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லை, ஒரு யூதர் கூட இல்லை, அங்கிருந்த எல்லோரும் முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த குர்ஆனை அவர்கள் அப்படியே ஏற்றிருக்கிறார்கள். அந்த குர்ஆன் பல வகையில, ஒன்றெண்டு வகையில இல்ல, பல கோணங்கள்ல, எந்த கோணங்கள்ல நீங்க உரசி பார்த்தாலும் அது தனித்து விளங்குவதை, மனிதன் பேசுற மாதிரி இல்லாம மனிதனுக்கு முடியாத விஷயங்களை எல்லாம் உயர்ந்த தரத்தில் இருந்து பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். திருக்குர்ஆனிலே நீங்கள் முரண்பாடு இருப்பதாக சொன்னீங்க, அதுதான் நாங்க பதில் சொல்லுவோம். சொல்லுங்க, எதை வேண்டுமானாலும் நீங்க எடுத்து வைக்கலாம், எல்லாத்துக்கும் இங்க பதில் தரப்படும். திருக்குர்ஆன்ல முரண்பாடு இல்லை, நிறைய முன்னறிவிப்புகள் இருக்கிறது. பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை மனுஷனால சொல்ல முடியாது, ஆனால் திருக்குர்ஆன் அந்த முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறது. அதே மாதிரி திருக்குர்ஆனுடைய கொள்கைகள், திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய கோட்பாடுகள், வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் காலத்தை கடந்தது. என்னமோ ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது கொண்டு வந்தாரு, அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்தோம், இந்த காலத்துக்கு பொருந்தாது, இப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கும் திருக்குர்ஆனை ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏற்று செயல்படுத்த முடியும். இன்னும் ஒரு 500 1000 வருஷம் கழிச்சு மனுஷன் வந்தாலும் அவனுக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டியாக இருக்கும். இப்படி திருக்குர்ஆன், ஆனா மனுஷன் பேச அப்படி இருக்காது, ஒரு காலத்தோட காலாவதி ஆயிடும். ஆனா திருக்குர்ஆன் காலத்தை கடந்து இருக்கிறது. அது மாதிரி இந்த குர்ஆன்ல பாத்தீங்கன்னா மனிதன் பேச முடியாத, இறைவன் மட்டும் பேசக்கூடிய அறிவியல் தத்துவங்கள், அறிவியல் உண்மைகள், அந்த காலத்துல மனிதனால சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட அறிவியல் உண்மைகள் இந்த குர்ஆனிலே மலிந்து கிடக்கிறது. இப்படி திருக்குர்ஆன் இறைவனுடைய வேதமாக இருக்கிறது, அது மனிதன் பேசிய பேச்சு இல்லை என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. முதலாவதாக உங்களிடத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய ஆதாரம், இந்த சவாலை இதுவரை வரலாற்றில் முறியடிக்கப்படவில்லை, யாரும் முறியடிக்கவில்லை. திருக்குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பது, திருக்குர்ஆனை முகமது நபி அவர்கள் மக்கள் மத்தியிலே வைத்தார்களே, அந்த காலத்திலிருந்து நிரூபிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அது நிரூபிக்கப்பட்டு முடிந்து விட்டது, அதை யாரும் முறியடிக்கவில்லை. இந்த ஒரு வாதத்தை முதல் ஆதாரமாக நாங்கள் வைக்கிறோம். இனி அடுத்தடுத்த ஆதாரங்களை அடுத்த சகோதரர்கள் முன்வைப்பார்கள்.
ஐயா அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரி குர்ஆன் என்பது அந்த ஏதோ ஒரு பிரமாணம் சொன்னீங்களே, கிரியையின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் பைபிள், கிரியையினுடைய பிரமாணம் குர்ஆனு. காரணம் என்னன்னா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது அப்படின்னு சொல்லி ஐயா பதிவு பண்ணாங்க. ஐயாவுக்கு நான் சில செய்திகளை சுட்டி காட்ட ஆசைப்படுகின்றோம். முதல்ல பைபிள்ல சொல்லப்பட்ட செய்திகள் தான் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத செய்திகளாக இருக்கின்றன என்று நாங்கள் பதிவு செய்கிறோம். காரணம் என்னன்னா, நீங்க எந்த விஷயத்த கிருபையின் பிரமாணம் என்று நீங்கள் சொல்லி காட்டினீர்களோ அதுக்கு எதிராகவே பல செயல்களை அந்த செய்தியை கொண்டு வந்த இயேசு அவர்களே செய்திருக்கின்றார்கள். சரியா? நியாயப்பிரமாணத்தை நீக்கிவிட்டு கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்ததா நீங்க சொன்னீர்கள். அந்த கிருபையின் பிரமாணம் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமா நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு அவர்கள் போதித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நீங்க சொன்னீங்க. லூக்கால அந்த செய்தி இடம்பெறுகின்றது, அதே செய்தி மத்தேயிலும் இடம்பெறுது. அதுல எப்படி வருகின்றது? நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு. அதோடு மட்டுமில்லாமல் உன்னோடு வழக்காடி உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எவனா எடுத்துக்கிட்டான்னா உன்னுடைய அங்கேயும் அவுத்து கொடுத்துரு என்று இயேசு போதிக்கின்றார். அதை தொடர்ந்து என்ன சொல்றாரு? ஒரு மைல் உன்னை ஒரு இழுத்துட்டு போறதுக்கு ஒருவன் பலவந்தம் பண்ணினால் அவனோடு சேர்ந்து நீ 2 மைல் போ என்று சொல்லி காட்டுகின்றார். இதை எந்த ஒரு கிறிஸ்தவராவது கடைபிடிக்கிறதுக்கு சாத்தியமான ஒரு விஷயமா? இதை யாராலையாவது சாத்தியம், இதை கடைபிடிக்க முடியுமா என்று நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, இயேசுவையே ஒருவர் கன்னத்தில் அறைகின்றார். அறையும் பொழுது இயேசு என்ன செய்திருக்க வேண்டும்? இன்னொரு கன்னத்தை காட்டி இந்த கன்னத்துல அறைங்கன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? என்னைய ஏன் அரைஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவ ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று சொன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படின்னும் பொழுது இதே கிறிஸ்தவர்கள் இதை யாராவது ஒரு ஆளாவது இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துகின்றார்களா என்று பார்த்தால், சர்ச்சில் பல பேர் கொள்ளையடித்து போகின்றார்கள். உடனே போய் போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? இல்ல எங்க சர்ச்சில் 1 கோடி ரூபாய் ஒண்டியல்ல அடிச்சு போயிட்டாங்க, அதனால இயேசு என்ன சொல்லியிருக்காரு? வஸ்திரத்தை கலட்டி கேட்டா அங்கேயும் கலட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சுட்டானா அந்த திருடன் யாருன்றதை கண்டுபிடிச்சு கொடுத்தா அவருக்கு இன்னொரு 1 கோடி ரூபாய் தரேன்னு யாரும் சொல்றாங்களா? யாரும் சொல்றது கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க? உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏதாவது சர்ச்சை தாக்கப்பட்டால் உடனே இந்த சர்ச்சை தாக்கிட்டீங்க, இன்னொரு சர்ச்சையை அடிச்சுன்னு இருக்குன்னு யாரும் சொல்றது கிடையாது. அவங்க உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியதான் பார்க்கின்றோம். அப்படின்னும் பொழுது எந்த ஒரு நபராலும் நடைமுறை சாத்தியம் இல்லாத, நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை யார் சொல்லி இருக்கின்றார் என்றால் இயேசு அவர்கள் தான் கூறியிருக்கின்றார்கள். அதை அவராலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் ஐயா அவங்க சொன்னாங்க, நியாய பிரமாணத்தை போக்கிவிட்டு கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு வந்தார் என்று சொன்னார்கள். ஆனால் அது தவறு என்பதை இயேசுவினுடைய வாயிலிருந்தே வருகின்றது. மத்தேயுவில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அப்படி நீங்க நினைச்சிட வேணாம். நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு நான் வந்தேன் நீங்க நினைச்சிடாதீங்க. அதை அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். இந்த அளவுக்கு தெளிவா சொல்றாரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனிலிருந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். பதிலளித்தால், அதுவும் சரியான விதமாக பதிலளித்தால் அது இறைவேதம். ஐயா பேசினது 2வது சுட்டி காட்டினார். அவர் சொன்னது எங்கள் பைபிள் கருத்துக்களை பேசுவதற்கல்ல, அவர் ஒரு அறிமுகமாக சொன்னார். அதிலிருந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவர் கேட்கவில்லை. நம்முடைய விவாதம் குர்ஆன் நிறைவேதமா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எனவே 2வது நபர் சொன்னதை நாங்கள் நீக்கி விடுகிறோம். அவர் கேட்க வேண்டியது மத்தியானத்துக்கு புறம் இருந்து கேட்கட்டும், அவர் எதுவும் கேட்கட்டும், நாங்கள் பதில் சொல்லுகிறோம். நாங்கள் இப்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி நாங்கள் குர்ஆனில் இருந்து. எனவே 2வது கேட்ட அவருடைய நபருடைய வார்த்தை இதில் ஏற்றுக்கொள்ளப்படாதது. ஒப்பந்தத்தின்படியே அது ஏற்றுக்கொள்ளப்படாதது. தள்ளிவிடுவோம். இனி முதலில் பேசின அவரை சொல்லுவோம். இதில் அவர் என்னுடைய சகோதரர் முதலில் பேசும்போது சொன்னார்,
தெளிவாக்கும் வசனங்கள், தெளிவாக்கி வைக்கும் வசனங்கள் குர்ஆனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொன்னார். அதற்கு தான் ஜக்காத்து கொடுக்கிறோம் இவ்வளவு சதவீதம் இல்லை, தொழ வேண்டியது இப்படி இல்லை, இப்படி செய்ய வேண்டும் என்பது இல்லை, இது ஒவ்வொரு காரியத்துக்கும் விளக்கம் கொடுங்கள் அப்படி என்று கேட்டார். அவர் என்ன செய்கிறார் என்றால் குர்ஆனுக்கு புறம்பே போகிறார் பதில் சொல்லும் போது. யூதர்கள் அப்படி சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி சொன்னார்கள், இன்னும் மற்ற நபர்கள் அப்படி சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் குர்ஆனில் இருந்தோ அல்லது பைபிள் இருந்தோ குற்றஞ்சாட்டப்பட வேண்டும், அல்லது அது சரி என்ற தவறு என்று சொல்லப்பட வேண்டும். வேறு நபர்கள் சொல்லுகிற கருத்து இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தலைப்பின்படி குர்ஆனில் இருந்து நீங்கள் விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும். எனவே அவரும் தெளிவாக்கும் வசனங்கள் குர்ஆனில் இல்லாதபடியினாலே அது குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பதை விட்டு ஒத்துக்கொண்டு வெளியிலே போய் சான்று கோட்டு கேட்கிறார். ஆனால் அவர் சொன்னதின்படி, நாங்கள் கேட்டதின்படி விளக்கம் குர்ஆனில் இல்லை, அவரை ஒத்துக்கொண்ட மாதிரி ஆகிறது. எனவே குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பதை சகோதரர் ஒத்துக்கொண்டார் என்று சொல்லி என்னுடைய அடுத்த நபர் அதில் மீறி சொல்வார்கள் என்று நான் விடுகிறேன். அருமையான சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே முதலாவது வைத்த கேள்வி என்ன, தொழுகையை குறித்து சொல்ல சொன்னேன். நீங்கள் இதுவரையிலும் முதலாவது உங்களுக்கு பகுதியில் விடை, நீங்கள் பதில் கொடுக்கிற பகுதியில் உங்களுடைய தொழுகையை குறித்து எந்த பதிலும் கொடுக்கவில்லை. சக்காத்தை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னேன், வசனங்கள் மூலமாக எடுத்து வைத்தேன். நீங்க சக்காத்தை குறித்து சொல்லல. ஹஜ்ஜை குறித்து நான் உங்களுக்கு வசனம் மூலமாக எடுத்து வைத்தேன். தெளிவான விளக்கம் குர்ஆனில் இருக்குன்னா எடுத்து வைங்கள. அப்புறம் நோன்பு ரமலானை குறித்து எடுத்து வைத்தேன். ஏன் தெளிவான விளக்கம் இருக்கும் என்றால் எடுத்து வையுங்கள். நான் 4 கேள்வியை முதலாவது எடுத்து வைத்தேன், நீங்கள் பதில் கூறவில்லை. 5வது கேள்வி, ஹலால் அத்தியாயம் 5:3, 16, 14 விலங்குகள் பிராணிகள் ஆகியவற்றில் உயிர் இருந்து நீங்கள் முறையாக அறுத்தவை தவிர மற்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. விலங்குகள் பிராணிகள் ஆகியவற்றில் உயிர் இருந்து நீங்கள் முறையாக அறுத்தவை தவிர மற்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. உயிர் இருக்கும் போது எப்படி மாமிசத்தை அறுத்து எடுப்பது என்பதை அருமையான சகோதரர்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். இது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு கட்டுக்கதையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் மற்ற இடங்களில் சென்று மாமிசம் எடுக்கிறோம், மச்சங்களை அல்லது மீன்களை வாங்குகிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையின்படி நிச்சயமாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. சுன்னத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 95:4, அத்தியாயம் 40:64, அத்தியாயம் 64:3 இந்த மேற்கொண்ட வசனங்களில் மனிதனை மிக அழகான வடிவத்தில் திட்டமாக நாம் படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் அத்தியாயம் 4:118, அத்தியாயம் 4:119 உன் அடியார்களின் குறிப்பிட்ட ஒரு பகுதியை திண்ணமாக நான் எடுத்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலயும் பிராக்கெட்ல ஆடு, மாடு, ஒட்டகங்கள் போன்ற என்று பிராக்கெட்ல வேற போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சுன்னத்து செய்ய சொன்னது சைத்தானா? இல்லை என்றால் இந்த சுன்னத்தை குறித்த அடிப்படை உபதேசம் குர்ஆனில் எங்கே கூறப்பட்டுள்ளது என்று தயவு செய்து கூறுங்கள். அடியார்கள் என்று சொல்வது ஆடு, மாடு, ஒட்டகங்களா? ஒவ்வொன்றிற்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அத்தியாயம் 24:46, அத்தியாயம் 6:114, அத்தியாயம் 12:111, அத்தியாயம் 16:89 கூறப்பட்டுள்ளது. அந்த தெளிவான விளக்கத்தை காட்டுங்கள். இஸ்லாமியர்களின் அடிப்படை உபதேசமான தொழுகை, 5 கேள்வி கவனித்துக் கொள்ளுங்கள். தொழுகை, ஷக்காத், ஹஜ், ரமலான், கலால், சுன்னத் இவைகளை குறித்து தெளிவான விளக்கங்களை நீங்கள் கூறுங்கள். அடுத்தது அத்தியாயம் 33:21 அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தியாயம் 40:55 அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து அல்லாஹ் சொல்கிறார், பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பீராக என்று அல்லாஹ் கூறுகிறார். அத்தியாயம் 48:2 உம்முடைய பாவத்தில் முந்தியதையும் பிந்தியதையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தியதை என்று சொன்னால் வகி அறிவிக்கப்படுவதற்கு முந்தியது என்று எடுத்துக் கொள்ளலாம். பிந்தியது என்று சொன்னால் வகி அறிவிக்கப்பட்ட பிறகு என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். அத்தியாயம் 9:43, அத்தியாயம் 23:118, அத்தியாயம் 47:19, அத்தியாயம் 110:3
இன்னும் பல வசனங்களில் தன் பாவத்திற்கு முகமது அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார். இப்படி பாவி என்று அல்லாஹ்வால் சுட்டிக்காட்டப்பட்ட நபரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வாரானால் இது எப்படி இறைவேதமாக இருக்க முடியும்? அல்லாஹ்வே பல வசனங்களில் முகமது பாவி என்றும் உன் முந்தின பாவத்திற்கும் பிந்தின பாவத்திற்கும் நீ மன்னிப்பு கேள் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு பாவி என்று அல்லாஹ் ஒரு மனுஷனை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த மனுஷனிடத்துல எப்படி ஒரு முன்மாதிரி இருக்க முடியும்? அவருடைய வார்த்தைகள் எப்படி இறைவேதமாக இருக்க முடியும்? முகமது கூறிய அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் ஒரு நல்ல மனிதன் என்று அந்த முகமது அவர்கள் ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் விளக்கம் எங்கே? அத்தியாயம் 4:65, அத்தியாயம் 105. உம்மை அவர்கள் நீதிபதியாக்கி, முகமது அவர்களை அவர்கள் நீதிபதியாக்கி, பிறகு நீர் தீர்ப்பு அளித்ததை பற்றி மனிதர்கள் இடையே தீர்ப்பு வழங்குவதற்காக இவ்வேதத்தை உம்மீது சத்தியத்தை கொண்டுள்ளதாக நாம் இறக்கி வைத்தோம். முகமதின் தீர்ப்புகள் குர்ஆனில் எங்கே சொல்லப்பட்டுள்ளது? முகமது அவர்கள் நீதிபதியாக இருந்து அல்லது தீர்ப்பாளராக இருந்து தீர்ப்பளித்த தீர்ப்புகள் குர்ஆனில் எங்கே சொல்லப்பட்டுள்ளது? அத்தியாயம் 53:3-4 வசனங்களில் மன விருப்பத்தின்படி அவர் பேசுவது இல்லை. அது அவருக்கு அறிவிக்கப்படுகிற வகையே தவிர வேறில்லை. இது நீங்க 3 பப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவிக்கப்படும். அது ஒரு இன்னும் வரக்கூடிய கடந்த காலம் அல்ல, அது நிகழ்காலம் அல்ல, எதிர்காலத்தை குறித்து குறிப்பிடுகிறது. அறிவிக்கப்படுகிற என்று நம்முடைய குர்ஆன் தர்ஜமால சொல்லப்பட்டிருக்கிறது. 3 அறிவிக்கப்படும். எப்போ அறிவிக்கப்படும்? இதையெல்லாம் எழுதி முடித்த பிற்பாடா? இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களும் எழுதி முடித்த பிற்பாடு அறிவிக்கப்படுமா? அல்லாஹ்வால் முகமதுக்கு அறிவிக்கப்பட்ட வகி எங்கே? அத்தியாயம் 16:44 இறக்கி வைக்கப்பட்டதை நீர் விளக்குவதற்காக குர்ஆனாகிய திக்கரை உம்பால் இறக்கி வைத்தோம். அத்தியாயம் 3:7 அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். அத்தியாயம் 3:7 அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். உம்மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில், அத்தியாயம் 10:94 உம்மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில் நீர் சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முன்னால் உள்ள வேதத்தை ஓதுவர்களிடம் அது பற்றி கேட்பீராக. அருமையான சகோதரர்களே, முகமது விளக்குவார் என்றால் முகமதுவின் விளக்கம் எங்கே? அதனுடைய விளக்கத்தை அல்லாஹை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். சந்தேகத்தில் இருக்கும் முகமது அவர்களினாலே எப்படி தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும்? அத்தியாயம் 6:68 படி சைத்தான் முகமதை விட்டு எல்லாவற்றையும் மறக்க செய்து விட்டானா? அத்தியாயம் 6:68 சைத்தான் முகமது அவர்களை விட்டு அல்லாஹ் கூறிய எல்லாவற்றையும் மறக்க செய்து விட்டானா? இப்படி தெளிவில்லாத ஒன்று எப்படி இறைவேதமாக இருக்க முடியும்? அத்தியாயம் 23:5-6, 33:50 மேற்கொண்ட வசனங்களில் அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்துக் கொள்வார்கள். அடிமை பெண்களை தவிர மற்றவர்களிடம் தமது கற்பை காத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அடிமை பெண்களை கற்பழிக்கலாம் என்று இந்த குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடிமை பெண்களை கற்பழிக்கலாமா? அத்தியாயம் 17:72 இங்கே குருடராக இருப்பவர் மறுமையில் குருடராகவும் வழி கெட்டவராகவும் இருப்பாரா? இங்கே குருடராக இருப்பவர் மறுமையிலே குருடராகவும் வழி கெட்டவராகவும் இருப்பாரா? இதை ஒரு குருடனுடைய காது கேட்க இந்த குர்ஆனை வாசித்தால் இந்த குர்ஆனுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் சற்று இங்கு சொல்லுங்க. அத்தியாயம் 1, இந்த அத்தியாயம் 1 எடுத்துக்கொண்டால் முதற் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லலாம். மக்காவில் அருளப்பட்ட மக்கி. அத்தியாயம் 1 மக்காவில் அருளப்பட்ட மக்கி.
அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அது அத்தியாயம் 1 வசனம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அல்லாஹ் சொல்லுவார். ஐயா, உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் அல்லாஹ் சொல்லுவாரா? அப்படி உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுறோம் அல்லாஹ் சொல்லுவாரா? அத்தியாயம் 1:5 எங்களை நீர் நேர் வழியில் செலுத்துவீராக, எங்களை நீர் நேர் வழியில் செலுத்துவீரான்னு அல்லாஹ் சொல்லுவாரா? அத்தியாயம் 1:6 எங்கள் மீது நீர் அருள் புரிந்தாயே, அத்தகையோரின் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் என்று சொல்கிறார். அத்தியாயம் 1:7 உன் கோபத்துக்குள்ளானோர் வழியும் அல்ல, நேர் வழி தவறியோர் வழியும் அல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று அல்லாஹ் துவங்குவாரா? அத்தியாயம் 1 அந்த 7 வசனங்களும் அல்லாஹ் கூறிய வார்த்தையா? அந்த அல்லாஹ் கூறிய வார்த்தைகளா? குர்ஆனில் அல்லாஹ்வால் முதலில் இறக்கி வைக்கப்பட்ட பகுதி எது? இதை ஏன் கேட்கிறேன்னா, உங்க அன்புள்ள சகோதரர்களே, சில விஷயங்களை எதிர் தரப்பினர் எடுத்து வைத்து அதற்கு இதுவரை நீங்கள் பதில் சொல்லவே இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல ஒரு வாதத்தை நாம் எடுத்து வைக்கிறோம் என்றால் நம்பரை மட்டும் சொன்னா போராது. குர்ஆன்ல 4:104, 34, 44 என்று சொல்லிக்கிட்டு போனா அது பொதுமக்களுக்கு விளங்காது. நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறீர்கள் என்றால் அந்த வாதத்தினுடைய வசனத்தை சொல்லி அதனுடைய முழுமையான வசனத்தை எல்லாம் படித்து இதுல இப்படி சொல்லுது, அதே மாதிரி இதுல இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா தான் எல்லாத்துக்கும் விளங்கும். நீங்க பேசாம நம்பரை மட்டும் சொல்லிக்கிட்டே போனா அதுல இருக்குதான்னு முதல்ல தெரியணும்ல. நம்பரை சொன்னா எல்லாத்துக்கும் இருக்குதான்னு விளங்கணும். யாருக்காக வேண்டி நீங்கள் விவாதம் நடத்த வந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கு அது புரியணும். அப்ப அதனால இந்த நம்பரை மட்டும் சொல்லிக்கிட்டே போறது அது முறையான ஒரு பதிலாக இருக்காது, விமர்சனமாகவும் இருக்காது. இது முரண்படுகிறது என்றால் 4:44 இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இல்ல 5 இப்படி ஒரு வசனம் இருக்குது, 2 வசனத்தையும் படிங்க. படிச்சுட்டு அதுக்கு உண்டான முரண்பாடுகள் இதுல இப்படி இருக்குது, இதுல இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். ஏன்னா நாங்க இன்னொரு தெளிவாக அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல முரண்பாடு இல்லை என்று இவ்வளவு திட்டவட்டமாக சொல்லுகின்ற அந்த நேரத்தில் நீங்க முரண்பாடு இருக்குது இந்த நம்பர் மட்டும் சொன்னா அது முரண்பாடு என்ற அடிப்படையில் வராது என்பதை முதல்ல நான் பதிவு வைத்துக் கொள்கிறேன். அடுத்து சகோதரர் அவர்கள் சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அதாவது 2வது பேசும்போது அறிமுக வார்த்தைக்காக வேண்டிதான் அவங்க இந்த பதில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்ன சொன்னாங்க. ஒரு சபையில ஒன்ன வைத்து விட்டால் என்றால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நீங்க ஒன்ன நிலைநாட்ட முற்படுறீங்க. இஸ்லாம் என்பது தீவிரவாத மார்க்கம், அதை நிலைநாட்ட முற்படுறீங்க. கிறிஸ்துவம் என்பது கிருபை உள்ள ஒரு மார்க்கம், அதை நிலைநாட்ட முற்படும் போது நாங்க அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க அறிமுகத்துக்கு சொன்னாலும் சரி, சும்மா சொன்னாலும் சரி, அல்ல வேற காரணத்துக்கு சொன்னாலும் சரி, கிறிஸ்துவம் தான் அது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்பதை நாங்க நிலைநாட்டுவோம். அடுத்த இதுல நாங்க அது சொல்லுவோம். நீங்க சபையில வச்சுக்கிட்டதுனாலதான் அதுக்கு பதில் சொன்னோம். அது தேவையில்லைன்னா அது விட்டுருவோம். அடுத்த தலைப்புல அதை நாம பார்த்துக்கிடுவோம். அடுத்து பதில் சொல்லல, அதனால அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க சொன்னாங்க. பதில் சொல்ல மாட்டேன்னா நாங்க சொன்னோம், பதில் சொல்லுவோம். அது ஒவ்வொன்னா வச்சுக்கிட்டே வருவோம். நீங்க முறையாக வைக்கலங்கிறதுனாலதான் நாங்க பதில் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க பதில் சொல்லாம காரணம் என்ன? தெரியாமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க முறையாக அதை எடுத்து வைங்க. ஒவ்வொரு வசனத்தையா நீங்க எடுத்து படிங்க. படிச்சதற்கு பின்னால அதுக்கு என்ன இருக்குதுன்னு உங்களுக்கே விளங்கும். அது அந்த தர்ஜுமா நீங்க எடுத்து படிக்கிறீங்கல்ல, அதை நீங்க வைங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொன்றுக்கா நாங்க பதில் சொல்லுவோம். சொல்லாம இந்த இடத்தை விட்டு நாங்க நகலவும் மாட்டோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சொன்ன முறை சரியில்லை. அடுத்து குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு சில சான்றுகள் நாங்க வைக்க வேண்டியிருக்குது. அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு மிகப்பெரிய சவாலை விட்டது. அந்த சவாலை 1400 வருடங்களாக யாரும் முறியடிக்கவில்லை. அதை நம்ம சுட்டி காட்டினோம். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட அது ஏன் முடியல? குர்ஆன்ல எவ்வளவு விஷயங்களை பத்தி பேசுறீங்க,
தான் இறைவேதம் என்பதற்கு எதை மிகப்பெரிய ஆதாரமாக குரான் சொல்லுதோ அதையே நீங்க முறியடிக்கிற நம்ம கேட்டோம். இல்லையே முறியடிச்சிருக்காங்களே இந்தா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு காட்ட வேண்டியதுதானே, உங்களை காட்ட முடியல. எனவே திருக்குரான் விடக்கூடிய இந்த சவால் உண்மையானது என்பது நிரூபணமாகிவிட்டது. அப்புறம் நீங்க அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. யூதர்கள் அப்படி சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் இப்படி சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நீங்க குரான்ல இருந்தா காட்டணும், வெளியில இருந்து காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. குரான்ல இருந்தானே காட்டுறோம். இப்படிப்பட்ட சவாலை குரான் வைக்குதுங்கிறது நாங்களா சொன்னோம்? நாங்களா குரான்ல இல்லாத ஒரு சவாலை உருவாக்கிட்டோமா? 17வது அத்தியாயம் 88வது வசனத்துல படிங்க, அதுல தெளிவா இருக்குது. இந்த குரானை போன்ற ஒரு குரானை உங்களால் கொண்டு வர முடியுமான்னு குரான் தான் சவால் விடுது. குரான்ல உள்ள சவால் தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், அப்ப நீங்க பதில் கொடுங்க. குரான்ல உள்ள சவாலை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன், பதில் கொடுக்கணும். அதே மாதிரி இது மனிதர் வேறொரு ஆள் சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்கன்னோம்ல, வெளியில உள்ளவங்க பண்ணதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னாங்க. குரான்ல தான் இருக்குது அப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு. அது 16வது அத்தியாயம் 103வது வசனம். எனவே இந்த சவால், குரான் விடக்கூடிய இந்த சவாலுக்கு நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்ல வேண்டும். அடுத்து திருக்குரான் இறைவனுடைய வேதம் என்பதற்கு பல வகையான ஆதாரங்கள் இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான ஆதாரம் மலைகளை பற்றி திருமறை குரான் அழகாக பேசுகிறது. வல் ஜிபால அவுத்தாதா, மலைகளை நாம் முளைகளாக ஆக்கியிருக்கிறோம். முளைகள் என்று சொன்னால் ஆணிகள். 78வது அதிகாரம் 7வது வசனத்தை படியுங்கள். அதே மாதிரி திருக்குறான்ல இன்னொரு இடத்துல இறைவன் சொல்கிறான், வஜஅல்னா ஃபில் அர்லி ரவாசியன் தமீத பிஹிம், இந்த பூமி மக்களை சாய்த்து விடாமல் இருப்பதற்கு மலைகளை நாம் ஆணிகளாக முளைகளாக ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அறிவியல் தத்துவம் என்பதை அறிவியல் படித்தவர்களுக்கு விளங்கும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய பூமி பல வகையான அடுக்குகளை கொண்டது. கிரஸ்டினும் மேலடுக்கு இருக்குது, மேண்டில் என்று அடுத்தடுக்கு இருக்கிறது, அதற்கு பிறகு அவுட்டர் கோர், இன்னர் கோர், இப்படி பல வகையான அடுக்குகளை கொண்டது. ஒவ்வொரு அடுக்கும் வெவ்வேறு கணத்தை கொண்டது. வெவ்வேறு கணத்தை கொண்ட பல அடுக்குகளை கொண்டதுதான் பூமி. அந்த பூமி வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. வெவ்வேறு அடுக்குகளை கொண்ட பூமி வேகமாக சுத்தினா என்ன நடக்கும்? ஒரு கனமான பொருள் இருக்குது, இதுக்கு மேல கனம் குறைஞ்ச பொருளை வைக்கிறேன், ரெண்டையும் நம்ம வேகமா தள்ளுறோம், ரெண்டும் ஒன்னா போகுமா? இது அதை விட்டு விலகும். ரெண்டையும் ஒன்னா தள்ளுனீங்கன்னா ரெண்டும் ஒரே வேகத்துல போகாது, ஒன்னா போகாது, ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சிரும். இதை நம்ம கண் கூட பாக்குறோம். பூமி பல அடுக்குகளாக இருக்கிறது, ஒவ்வொரு அடுக்கின் இடையும் வெவ்வேறாக இருக்கிறது. அப்ப வேகமா சுத்துதுன்னா பூமியில அடுக்குகள் பிரிய காணா. அந்த பூமிக்கு மேல நம்ம சுமூத்தா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பூகம்பத்தை நம்ம காணல. பூகம்பம் ஒவ்வொரு இடத்துல ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி பல வகையான அடுக்குகள் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம நிதானமா இருக்கிறோமே அந்த நிலை இருக்காது. ஒவ்வொரு நேரத்துல அதிர்வுகள், பூகம்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சுமூகமான நிலையை பார்க்க முடியாது. ஆனா சுமூகமான நிலையை பார்க்க முடியுது. என்ன காரணம்? பல அடுக்குகள் இருந்தாலும் அந்த அடுக்குகளை எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய வகையில, இணைக்கக்கூடிய வகையில ஆழத்துக்கு மலைகளை இறைவன் இந்த பூமியில ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த மலைகள் எவ்வளவு ஆழத்துக்கு போகுது? பூமிக்கு மேல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா மலையுடைய உயரம் 9 கிலோமீட்டர் தான், மிகப்பெரிய மலையுடைய உயரம். ஆனா பூமிக்கு கீழே பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பூமி ஆழமாக கீழே செல்லுகிறது. மேல கம்மி, கீழே அதிகமா போகுது. எதுக்கு? இறைவன் தேவையோட தான் படைச்சிருக்கிறான். ஆணியுடைய மேல் பகுதியில கம்மியா தான் இருக்கும், ஆனா அந்த உள்பகுதியில அதிகமா இருக்கும். அந்த மாதிரி மலைகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். பல அடுக்குகளை இணைக்கக்கூடியதாக மலைகள் இருக்குது. அதனாலதான் பூமி வேகமா சுத்தினாலும் ஒரு அடுக்கு இன்னொரு அடுக்கை விட்டு விலகிறது இல்லை. இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரே ஒரு வார்த்தையில, ஒரு சின்ன வார்த்தையில திருக்குரான் அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மலைகளை நாம் ஆணியாக அமைத்திருக்கிறோம். ஆணி என்று சொன்னால் பூமியில பல அடுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு அடுக்கும் வெவ்வேறு கன உலகுகளை கொண்டதாக இருக்கிறது. பூமி சுத்துகிறது, சுத்தும் போது அது பிரிஞ்சு விடாம இருக்கிறதுக்கு இந்த மலையை போட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். இவ்வளவு விஷயத்தை இந்த ஆணிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு விளக்கலையா? அப்ப இது ஒரு மனுஷன் எழுத படிக்காத தெரியாத ஆளா இருந்தா இந்த மாதிரி அவர் பேச முடியுமா? இதெல்லாம் யார் பேச முடியும்? படைத்த இறைவனால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். அதனால திருமறை குரான் இறைவனுடைய வார்த்தை என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாக உறுதியாகிறது. நீங்க சொன்ன அந்த விமர்சனங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அந்த கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்லுங்க, தெளிவாக எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதை நீங்க தெளிவா எடுத்து வைக்கணும். பைபிளை பத்தி பேசும்போது தான் பேசணும்னு சொன்னீங்க. அப்ப நீங்க எதுக்கு பைபிளை பத்தி சொன்னீங்க? நீங்க சொல்ல போய்தான் நாங்க பேசணும். நீங்க தான் என்ன செஞ்சீங்க? பைபிள் இதை பத்தி பேசுகிறது, குரான் அதை பத்தி பேசுகிறது அப்படின்னு ஆரம்பிச்சீங்க.
அப்படி நீங்க ஆரம்பிச்சா உண்மை நிலையை நாங்க தோலுரிச்சு காட்டணும்ல. பைபிள் பேசாத ஒண்ணு பேசுற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா உண்மை நிலையை சொல்லணும்ல. அதுக்கு பதிலா தான் நாங்க எடுத்து வச்சோம். அடுத்த விவாதம் இருக்குது. பைபிள் இறைவேதமா இல்ல, அதுல நாங்க எல்லாத்தையும் போடத்தான் போறோம். அடுத்து குர்ஆன் இறைவேதம் தான், இது மனிதனுடைய வார்த்தை அல்ல என்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் கூட மனிதன் உணராத, அறிந்து கொள்ள முடியாத சில செய்திகளை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். அதாவது இப்ப குழந்தை, ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்றெடுப்பதற்கு காரணம் யாரு அப்படின்னு மக்கள் இன்றளவும் எப்படி மக்கள் விளங்கி வச்சிருக்காங்கன்னா, ஒரு பெண் தான் ஒரு ஆண் குழந்தை ஆணாவோ பெண்ணாவோ பிறப்பதற்கு காரணம் அப்படின்னு தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. இவ ஒரு குழந்தை, ஒரு பெண் தொடர்ச்சியா பொம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த பெண்மணியை போட்டு அடிக்கிறத பாக்குறோம். என்ன ஒரே பொம்பளை பிள்ளையா பெத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று கணவனே போய் பெண்மணியை அடிக்கிறான் என்ற நிலைமை இருக்கின்றது. மாமியார் மருமகளை எனக்கு ஒரு ஆண் வாரிசை என்னுடைய மகனுக்கு பெற்று தர மாட்டியா என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நவீன விஞ்ஞான அடிப்படையில பல ஆய்வுகளை நடத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பெண் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்றெடுப்பதற்கு யார் காரணம் என்றால் அதற்கு ஒரு ஆண்மகன் தான் காரணம். அதற்கு பெண்ணுக்கும் அந்த குழந்தை ஆணாவோ பெண்ணாவோ பிறப்பதற்கோ எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இன்றைய கருவியல் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. ஆய்வு பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஆண் தன்னுடைய 23 குரோமோசோம்கள் விந்தணு வழியாக பெண்ணிடத்துல போகின்றது. பெண்ணுடைய கருமுட்டையில 23 குரோமோசோம்கள் இருக்கின்றன. இந்த 22 பெண்ணுடைய குரோமோசோம் ஆணுடைய குரோமோசோம் 22 சேரும் பொழுது அதுல அதனுடைய மரபணு விஷயங்கள் கடத்தப்படுகின்றன. ஆனால் ஆணிடத்திலிருந்து போகக்கூடியதுல XY என்ற குரோமோசோம்கள் இருக்கின்றன. பெண்ணிடத்துல வெறும் X குரோமோசோம்கள் மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு குழந்தை ஆணாக உருவாவதற்கு Xம் Yம் சேர்ந்தால், பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய Xம் ஆணிடத்தில் இருக்கக்கூடிய Yம் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா XYயும் இணைந்தால் அது ஆண் குழந்தையாக பெறுகின்றது. ஆணிடத்திலிருந்து போகக்கூடியது X இருந்தால், X குரோமோசோமா இருந்தால் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸோட சேர்ந்து எக்ஸும் இணைந்து பெண் குழந்தையாக பிறக்கின்றது. ஆக பெண் என்பவள்கிட்ட உள்ளது வெறும் X குரோமோசோம்கள் மட்டும்தான். ஆணிடத்துலதான் Xம் Yயும் இருக்கின்றது. இதை இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்றான். ஆனால் இந்த விஷயத்தை குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுகின்றது பாருங்கள். சூரத்துல் கியாமா என்ற அந்த அத்தியாயத்துல 39வது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனி யும்னா சும்ம கான அலகத்தன் ஃபஹலக ஃபஸவ்வா ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா. அவன் மனிதனை நாம் தான் விந்து துளியிலிருந்து படைத்தோம். அவனை அழகாக கருமுட்டையாக ஆக்கி பின்னர் நாம் சீராக்கினோம். ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா. அவனிலிருந்து, அந்த ஆண் மகனிலிருந்து ஆண் பெண் என்ற ஜோடிகளை நாம் உற்பத்தி ஆக்கி வருகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆண்டவராகிய கிறிஸ்தேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐயா சொன்னதற்கு பதில் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னோம். ஐயா சொன்னது பைபிள் இருந்து சொன்னார். ஆனால் நீங்கள் முதல் வாசிக்கும் போது அதை நீங்கள் உற்று கேட்டிருக்க வேண்டும். குர்ஆன் இறைவேதமா என்ற பேச்சுதான். அது பைபிள் அப்படி சொல்லும் போது நீங்கள் தவறாக இருந்தால் முதல் சுட்டி காட்ட வேண்டும். எப்படி காட்ட வேண்டும் என்றால், ஒப்பந்தத்தின்படி அவர் பைபிள் இருந்து பேசினது தவறு, நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு பின்பு உங்கள் பேச நேரம் கொடுத்தது ஒன்று சொல்லாமல் பின்னாலே அவர் சொன்னதை சொல்லுகிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர் குர்ஆனில் இருந்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை, ஒரு அறிமுகம் மட்டும் செய்து வைத்தார். அதிலிருந்து பைபிள் கேள்வியோ விடையோ அவர் சொல்லவில்லை. அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். சரி, இரண்டாவது, இப்பொழுது நீங்கள் பேசினீர்கள் அத்தியாயத்தை சொல்லி, அதாவது வசனத்தை சொல்லாமல் விட்டு விடுகிறீர்கள் என்று சொன்னீர்கள். உண்மைதான். நாங்கள் அத்தியாயத்தை சொல்லி வசனத்தை விட்டு சொன்ன பிறகு உங்களுக்கு நேரம் கிடைத்தது. நீங்கள் அப்பொழுது சுட்டி காட்டவே இல்லையே. நீங்கள் அத்தியாயத்தை சொல்லிக் கொண்டு போகிறீர்கள், ஏன் வசனத்தை சொல்லவில்லை என்று நீங்கள் அப்படி சுட்டி காட்டவில்லை. நீங்கள் மாறி கேட்காததால் நாங்கள் அத்தியாயத்தை சொல்லிவிட்டோம். ஏனென்றால் குர்ஆனை இஸ்லாமியர்கள் நன்றாக படித்திருப்பார்கள் என்று நினைத்து சொன்னோம். ஆனால் இப்பொழுது பார்த்த பிறகு நன்றாக படித்திருக்கவில்லை என்பது புரிகிறது. சரியாக போகட்டும். எனவே சொல்ல முடியாது என்று சொன்னது தவறு. அப்படின்னா முதல் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்றால், அத்தியாயத்தை சொன்னீர்கள், அது வசனத்தை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்கவே இல்லை. இரண்டாவது கேள்வி விடைக்கு அதை பதில் சொல்லுகிறீர்கள். ஆனால் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. குர்ஆனில் இருந்துதான் பேசும்போது பதில் சொல்ல வேண்டும் என்று ஒப்பந்தம் என்று சொன்னேன். ஆனால் இங்கே குர்ஆனின் வசனத்தை காட்டுகிறீர்கள். யூதன் இப்படி தர்க்கித்தான் சொல்கிறீர்கள். யூதன் இப்படி தர்க்கித்தான் என்று குர்ஆனில் இருந்த வசனத்தை காட்டுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
அவர்கள் பேசினார்கள் குரான் எழுதப்படி. எவர்கள் பேசினார்கள்? திராவிடன் இந்தியாக்காரன் பேசியிருக்கலாம், யாருக்கு தெரியும்? அது யூதன் என்று சுட்டி காட்டுவதற்கு வேதத்தில் இருக்கிறதா என்று கேட்கிறேன். அதனால தான் சுட்டி காட்டுறேன், யூதர்கள் என்ற வேதத்தில் இல்லை. எப்படி இல்லை யூதர்கள்? யூதர்கள் அந்த குரான் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. யூதர்கள் அதோடு தர்க்கிக்கவும் இல்லை. அங்கு நடந்த வரலாற்று சம்பவம் நான் அதை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை, போகட்டும். இன்னும் இந்த குரானில் இருந்துதான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முறியடிக்கிற கதைகளை பற்றி சொன்னார். முறியடிக்கிற, அதாவது யுத்தத்திலே முஸ்ரிக், அந்த சார் சொன்ன முஸ்ரிக்குகள் அப்படி என்றால் குரானிலே இணை வைப்பவர்கள். அப்ப தீவிரவாதத்தை தூண்டுகிறா பேசினார். என்னன்னா இணை வைப்பவர்கள், அதுக்கு ஒரே அர்த்தம் குரானில், அதாவது தேவ அல்லாவுக்கு சமமாக வேறு கடவுளை கும்பிடுகிறவர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இணை. அதனால சொன்னார் இணை வைப்பவர்களை கொல்லலாம், அப்படி அந்த எடுத்து காட்டினார். முறியடிக்கலாம் வசனத்துக்கு. ஆனால் நீங்கள் மாறி பொருள் இருக்கிறீர்கள். எழுதப்பட்டதை படியுங்கள், அதாவது எழுதப்பட்ட பக்கத்தை படியுங்கள், எழுதப்படாத பக்கத்தை குரானில் படிக்காது. உங்கள் விளக்கத்திற்காக நாங்கள் வரவில்லை. குரான் இருந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இனி விஞ்ஞானத்தை பற்றி சொன்னார், தேவையே இல்லை. நாங்கள் கேட்கிறதெல்லாம் என்னவென்றால், நாங்கள் கேட்கிற கேள்வி குரானில் இப்படிப்பட்ட வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அது முரணா இருக்கிறது, எனவே அது இறைவேதம் அல்ல என்று சொல்லுகிறோம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லி இந்த பதில் இப்படித்தான் என்று வேதத்தில் என்று எடுத்து காட்டி அது இறைவேதம் என்று நிறுவீங்கள், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதற்கே நாங்கள் கேட்கவில்லை. அதாவது குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கேட்கவில்லை. கேட்டால் நீங்கள் படித்து காட்டுங்கள். எங்களுக்கு தெரியும் குரானில் என்ன இருக்கிறது, அதை அறிந்து கொண்டுதான் குரான் இறைவேதம் இல்லை என்று உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறோம். சற்று ஆவேசமா இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பழக்கம் அது. யாரையும் நாம் விரோதமாக நினைத்து பேசுறதில்லை, மன்னித்துக் கொள்ள வேண்டும். இப்படி பேசும்போது சற்று உயர்ந்து விடுகிறார்கள், ஏன்னா நீங்கள் தெரியாமல் அப்படி மனசாக்கி விடுகலாம் என்று நான் சொல்கிறேன். ஆனால் எங்களுடைய கேள்வி எல்லாம் குரான் இறைவேதம் அல்ல, அதற்கான சான்றுகள் குரானில் என்று காட்டுகிறோம். நீங்கள் விஞ்ஞானத்தையும் கூற வேண்டாம், விஞ்ஞானத்தை பற்றி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஒன்றும் கூற வேண்டாம். கேட்கிற கேள்விக்கு நாங்கள் இறைவேதம் இல்லை என்று நிரூபிக்கிறோம். நீங்கள் இறைவேதமானால் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர வேறு உங்களை இஷ்டப்படி கேட்காத கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் கேட்கவில்லை. மத்தியானத்துக்கு பிறகு நீங்கள் பைபிளில் இருந்து கேளுங்கள், நாங்கள் தாராளம் பதில் சொல்லுகிறோம். இதுவரை நீங்கள் கேட்டிராத அளவுக்கு பதில் சொல்லுகிறோம். உண்மை சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்ல வேண்டும். சத்தியத்தை நீங்கள் கேட்டால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் கேட்கிற கேள்விக்கு குரானில் இருந்து பதில் சொல்லுங்கள். என் சகோதரர் அடுத்து பேச. அருமையான சகோதரர்களே, நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கக்கூடிய அத்தியாயங்கள் அல்லது வசனங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ள முடியலன்னு சொன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க, கொஞ்சம் லேட், கொஞ்சம் மெதுவா வைங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். இதுவரையிலும் 20 கேள்விகள் எடுத்து வச்சேன், ஒண்ணுக்கு கூட நீங்க பதில் சொல்லல. நல்லா கேட்டுக்கிடுங்க, 20 கேள்விகளை எடுத்து வச்சேன், ஒண்ணுக்கும் வரல. சயின்ஸ் மேக்ஸ் போறாங்க, நான் வச்ச கேள்வியை மீண்டும் வர்றேன். ஏன்னா இப்படியே நீங்க பதில் சொல்லாம சயின்ஸ் மேக்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா பைபிள் இறைவேதமான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அங்க நாங்க சயின்ஸுக்கு மேக்ஸுக்கு போனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. மலை இருக்குது, ஆணி இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. எனக்கு தேவை என்ன, இந்த குர்ஆனுடைய அடிப்படை உபதேசங்கள். தொழுகையை குறித்து கேட்டேன், ஒரு பதில் இதுவரைக்கும் வரல. நீங்க வசனத்தை வேணா நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சக்காத்தை குறித்து கேட்டேன், சக்காத்துக்கு நீங்க என்ன சொல்லிருக்குன்னு இதுவரை பதில் சொல்லல. ஏன்? உங்களுடைய குர்ஆன் எல்லாவற்றையும் தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டதாக விரிவாக எடுத்து வைக்கிறதா. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? தொழுகையை பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல, சக்காத்தை பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல, சயின்ஸ் மேக்ஸ் அல்ல குர்ஆன், ஹஜ்ஜ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்புறம் பாருங்க, நோன்பை குறித்து கேட்டேன், நீங்களே பார்த்திருக்கிறீங்க, நோன்பை குறித்து ஏதாவது சொல்றாங்களா? சகோதரர்கள் நல்லா கேட்டுக்கிட்டீங்க. இந்த தலைப்புகளை நான் மீண்டும் சொல்றேன். தொழுகையை குறித்து கேட்டேன், அல்லாஹ் எல்லாவற்றையும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, தொழுகையை குறித்து ஒன்னும் சொல்லல. சக்காத்தை குறித்து கேட்டேன், அவங்க ஏதாவது சொன்னாங்க, நீங்க கேளுங்க, சக்காத்தை குறித்து ஒன்னும் சொல்லல. ஹஜ்ஜ குறித்து கேட்டேன், ஏதாவது சொன்னாங்களா? ஹஜ்ஜ குறித்து சொல்லல. நோன்பை குறித்து கேட்டேன், ஏதாவது சொன்னாங்களா? அதை சொல்லல. ஹலால குறித்து கேட்டேன், எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க சொல்லல. சுன்னத்தை பத்தி கேட்டேன், அடிப்படை உபதேசம், இதுக்கு பதில் தெரியல. அல்லாஹ்வின் தூதருக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு பதில் வரல. அல்லாஹ்க்கு பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரிடம் முன்மாதிரி இருக்குன்னு சொன்னா அவரை குறித்த அல்லாஹ்வுடைய தெளிவான விளக்கம் என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் வரல. முகமது சொன்ன தீர்ப்பை குறித்து கேட்டேன், ஒரு பதில் வரல.
இந்த வகை அறிவிக்கப்படுற காலங்களை குறித்து கேட்டேன். அது எப்போ அறிவிக்கப்படும்? அது ஒண்ணும் வரல. 1ஆம் அத்தியாயத்தை குறித்து தெள்ள தெளிவாக அந்த 1ஆம் அத்தியாயம் அது யாருடையது, யார் இறக்க வச்சுன்னு கேட்டேன். ஒன்னும் வரல. சயின்ஸுக்கு போறாங்க, மேக்ஸுக்கு போறாங்க. நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க, ஒரு மேக்ஸும் ஒரு சயின்ஸும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய ஒரு மேக்ஸ், குர்ஆனுடைய ஒரு கணக்கிட பாருங்க. ஒரு சகோதரி அத்தியாயம் 4ஆம் அத்தியாயத்துல அந்த 11, 12 வசனத்தை நீங்க பாத்துக்கிடுங்க. வசனம் தெரியலன்னா நீங்க கேட்டுக்கிடுங்க. அத்தியாயம் 4, 11, 12 ஒரு சகோதரி மரித்து போறாள் என்று சொன்னால், அந்த சகோதரியுடைய சொத்துல கணவனுக்கு 4/1, 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் 3/2, பெண் பிள்ளைகளுக்கு 3/2, கணவனுக்கு 4/1, அப்பாவுக்கு அந்த அம்மா மரித்து போற வட்டி அப்பாவுக்கு 6/1, மரித்து போற அம்மாவுக்கு 6/1. நல்லா கேட்டுக்கிடுங்க. கணவனுக்கு 4/1, பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளை இருந்தா அவங்களுக்கு 3/2, அப்பாவுக்கு 6/1, அம்மாவுக்கு 6/1. ஒரு 3 லட்சம் ரூபாய் எடுத்து நம்ம பங்கிடுவோம். கணவனுக்கு 4/1 எவ்வளவு வரும்? 75,000 ரூபாய் வரும். 3 லட்சம் ரூபாயில கணவனுக்கு 75,000 ரூபாய் போக மிச்சம் என்ன இருக்கு? 2,4 லட்சம் ரூபாய் இருக்கு. 2,25,000 ரூபாய் இருக்கு. அப்புறம் அதுல பெண் மக்களுக்கு 2 பெண் மக்களுக்கு 3/2, 3/2 சொன்னா 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிட்டு, 3 லட்சத்துல 2 லட்சம் இவங்களுக்கு போயிட்டு. அப்போ கணவனுக்கு கொடுத்ததும் 2 பெண் மக்களுக்கும் கொடுத்ததாக 2,25 லட்சம் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிறது 25,000. அப்பாவுக்கு 6/1, அப்பாவுக்கு 6/1னா 3 லட்சத்தை 6/1 வச்சா 50,000 வருது. அப்போ 25,000 மைனஸ் 3,25,000 வருது. அம்மாவுக்கு 6/1, அம்மாவுக்கு 6/1 கொடுத்தா 50,000 கொடுக்கணும். 3 லட்சத்துல அம்மாவுக்கு 6/1 50,000 கொடுக்கணும். அப்போ மைனஸ் 75,000. இந்த கணக்க அல்லாஹ் சொன்ன இந்த கணக்கில் இது பங்கீடு, இது பிரச்சனை வராத பங்கீடா. இத ஒரு நீதிபதிட்ட 3 லட்சத்தை கொடுத்து அல்லாஹ் சொன்ன கணக்குப்படி எடுத்து வைங்கன்னு சொன்னா அல்லாஹ் கணக்குல ஃபெயில் ஆயிடுவார். 75,000 நீதிபதி எடுத்து வைக்கணும். சயின்ஸ்ல வாங்க, சயின்ஸ் நம்முடைய காரியம் இல்ல, நீங்க சுட்டி காட்டுறதுனால நான் சொல்றேன். அத்தியாயம் 67:30, அத்தியாயம் 67:30 பூமியின் ஆழத்தில் சென்ற தண்ணீரை கொண்டு வருபவன் யார்? அல்லாஹ் கேட்கிறார். ஐயா, பூமிக்கு ஆழத்தில் போற தண்ணீரை மேல கொண்டு வருவன்னு சயின்ஸ்ல கொண்டு வராங்கன்னு தெரியாதா? இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இது ஒரு பெரிய சயின்ஸா? இன்னைக்கு பூமிக்கு ஆழத்துக்கு தண்ணியை மேல கொண்டு வர முடியலையா? ஒண்ணு. இப்ப பாருங்க, சயின்ஸை குறித்து சொல்றாங்க. அடுத்தது கற்பத்தில் அத்தியாயம் 46:15, அத்தியாயம் 2:233, அத்தியாயம் 46:15, அத்தியாயம் 2:233. கற்பத்தில் அவனுடைய இருப்பும் அவனுடைய பால்குடை மறத்தலும் 30 மாதங்கள். ஒரு குழந்தை அம்மாவுடைய கற்பத்துல இருக்கிறதும் பால்குடி மறக்கிறதுமாக 30 மாதங்கள். அதுல பாருங்க, அத்தியாயம் 2:233 சொல்லிருக்கு, தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவார்கள். அப்ப 30 மாதம் சொன்னா 2 ஆண்டுகள் பால் ஊட்டுறதுன்னு சொன்னா 24 மாதங்கள். 24 மாதம் தானே? அப்ப 6 மாதம் ஒரு பிள்ளை அம்மாவுக்கு வயித்துல இருக்கும். இதான் சயின்ஸ். அப்ப சயின்ஸ்ல ஃபெயிலா? பாருங்க. அடுத்தது அத்தியாயம் 42:32-33 நான் நாடினால் காற்றை வீச செய்யாமல் அமர்த்தி விடுவேன். அத்தியாயம் 42:32-33 அவன் நாடினால் காற்றை வீச செய்யாமல் அமர்த்தி விடுவான். அப்பொழுது அவைகள் அச்சமுத்திரத்தின் மேற்பரப்பில் அசையாமல் நின்று விடும். கப்பலை பத்தி சொல்றாரு. ஐயா, காற்று வீசலன்னா இப்ப கப்பல் போகுதா போகலையா? இது சயின்ஸ்ல பாஸா ஃபெயிலான்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. காற்று வீசாம கப்பல் போகுமா போகாது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் பாருங்க, அத்தியாயம் 4:89 அந்த 91, சாரி 89:91 2 வசனம். அத்தியாயம் 9:5 காபிர்களை காணும் இடத்தில் கொல்லவும் முஸ்ரிக்களை கண்ட இடத்தில் வெட்டவும் அல்லாஹ் சொல்லுவார் என்றால், காபிர்களை காணும் இடத்தில் கொல்லணுமா, முஸ்ரிக்களை கண்ட இடத்தில் வெட்டணுமா? ஐபிசி திருநாட்டு செக்ஷன் படி அது தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா? அத்தியாயம் 4:92 நம்பிக்கை கொண்டவரை யாரேனும் ஒரு விசுவாசிய, ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு விசுவாசிய யாரேனும் தவறுதலாக கொண்டு விட்டால் 2 மாதங்கள் நோன்பு இருந்தால் போதுமா?
ஒரு மனுஷனை கொன்னுட்டு, ஒரு விசுவாசியை கொன்னுட்டு 2 மாதம் நோன்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசன சட்டம் அதை ஒத்துக்கொள்ளுமா? சரி, நீ 2 மாசம் நோன்பு இருந்துட்டு உன்னுடைய காரியத்தை முடித்துக்கொள்ள சொல்ல முடியுமா? ஆனபடியினாலே